தியானம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ இமயமலை குகைக்கு போயிட்டு எந்த எண்ணமும் இல்லாம சில மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்கிறதுன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. ம் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமா, ஆனா அந்த அமைதியான பிம்பத்தை நம்ம முதல்ல உடைக்கணும். நீங்க இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். நம்ம தினமும் நம்ம உடற்பயிற்சி உணவு முறைன்னு நம்ம பௌதிக உடலை மேம்படுத்த எவ்வளவு மெனக்கடுறோன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஜிம்முக்கு போயிட்டு பல மணி நேரம் செலவு பண்றோம். கரெக்ட். ஜிம்முக்கு போய் இரும்ப தூக்கி உடம்ப முறுக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமோ அதை விட பல மடங்கு தீவிரமான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த தியானம். ஒவ்வொரு நொடியும் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு பயிற்சி இது. 100க்கு 100 உண்மை. உடலுக்காக இவ்வளவு நேரம் செலவு பண்ற நாம நம்ம மனசின் அடிப்படை அமைதிக்காக என்ன பண்றோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். ஆமா, இந்த ஆழமான அலசலுக்கு அடிப்படையா அமைய போறது பலருடைய வாழ்க்கைய தலைகீழா மாத்தின ஒரு புத்தகம். அதோட பேரு பிராக்டிக்கல் இன்சைட் மெடிடேஷன். இந்த புத்தகத்தை எழுதினவர் வெனரபிள் மகாசி சயாதவ். இது சாதாரணமா மன அழுத்தப்ப குறைக்கிற மேலோட்டமான பயிற்சிகளை பத்தி பேசுற புத்தகம் கிடையாது. ஓஹோ, அப்போ இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்னு சொல்லலாமா? ஆமா, சுமார் 2500 வருஷங்களுக்கு முன்னாடி புத்தர் போதித்த மகா சதிபத்தான சூத்திரம் அப்படிங்கிற அடிப்படையை கொண்டு எழுதப்பட்டது இது. மகா சதிபத்தான சூத்திரம் பேர் கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கே. ஆமாங்க, மனித மனசின் துயரங்களை அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் எப்படி அறுத்து எறியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக துல்லியமான செய்முறை வழிகாட்டி தான் இது. அதாவது தியானம்னா உலகத்திலிருந்து தப்பிச்சு போற ஒரு செயலற்ற நிலை இல்லைன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. தியானம்ங்கிறது மனச ஒரு முள்ளு நுனியில இருத்தி ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்குதுன்னு உற்று நோக்குற ஒரு தீவிரமான பயிற்சி. இந்த மூலப்பொருள் அதைத்தான் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இவ்வளோ தீவிரமான ஒரு பயிற்சிக்குள்ள நம்ம நேரடியா குதிக்க முடியாது இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம மனசை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு வரணும்னு ஆசிரியர் சொல்றாரு. கண்டிப்பா. எந்த ஒரு கட்டிடத்துக்கும் அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த மனப்பயிற்சிக்கும் ஒரு வலுவான அடித்தளம் தேவைப்படுது. ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி அதுல இணையத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இந்த தயாரிப்புகளும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சரியான ஒரு உதாரணம். தேவையற்ற வைரஸ்கள், அதாவது பயம், மாயை, இது எல்லாம் நம்ம மனசுக்குள்ள நுழைஞ்சு நம்ம சிஸ்டத்தை கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. சரி, அந்த அடித்தளம் என்னன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். முதல் நிபந்தனை என்னன்னா, உலக ஆசைகளை தற்காலிகமா ஒதுக்கி வச்சுட்டு 8 அடிப்படை ஒழுக்க விதிகளை கடைபிடிக்கணும். 8 விதிகளா? அது என்னன்னு சொல்ல முடியுமா? அதாவது பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, போதைப் பொருட்களை தவிர்க்கணும். இந்த மாதிரியான அடிப்படைகள் தான். இதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் புத்தகம் சொல்லுது. அது என்ன விஷயம்? தியானத்துல பல படிகள் தாண்டி மனச முழுமையா அடக்கின ஞானிகளை நாம ஒருபோதும் மனதளவுல கூட அவமதிக்க கூடாது. அப்படி தெரியாம ஏதாவது செஞ்சிருந்தா தியானம் தொடங்குறதுக்கு முன்னாடி மனசார மன்னிப்பு கேட்கணும். ஓ, இந்த ஒழுக்க விதிகளோட நோக்கம் என்னவா இருக்கும்? மனசுக்குள்ள தேவையற்ற குற்ற உணர்வோ பயமோ சஞ்சலங்களோ வராம தடுக்கிறதுக்கு தான். இந்த அடித்தளத்தை அமைச்ச பிறகு மனசை இன்னும் ஒருமுகப்படுத்த 4 பாதுகாப்பு சிந்தனைகளை ஆசிரியர் சொல்றாரு. அந்த 4 பாதுகாப்பு சிந்தனைகள் என்னென்ன? முதலாவது புத்தரின் உயரிய குணங்களை எண்ணி பார்க்கிறது. இது மனசுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தரும். 2வது, எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துறது. இது 2 கேட்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. 3வது என்ன? 3வது கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம உடம்பின் மேல நமக்கு இருக்கிற அதீத ஆசைய குறைக்கிறதுக்கு இந்த உடலை 32 அருவருப்பான பகுதிகளா பிரிச்சு பார்க்கறது. 32 அருவருப்பான பகுதிகளா? என்ன சொல்றீங்க? ஆமா, அதாவது சளி, ரத்தம், சீழ், குடலுன்னு உடம்ப அதோட கூறுகளா பிரிச்சு கற்பனை செஞ்சு பார்க்கறது. அப்புறம் 4வது என்னன்னா, மரணம் அப்படிங்கிறது நிச்சயம், இந்த வாழ்க்கை எந்த நிமிஷத்துலயும் முடியலாங்கிறத முழுமையா உணர்றது. தோணுது. புத்தரின் குணங்களை நினைக்கிறதும் எல்லார் மேலயும் அன்பு செலுத்துறதும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த உடம்ப சளி, ரத்தம்னு அருவருப்பா பாக்குறதும் எப்பவும் மரணத்தை நினைச்சிட்டு இருக்கிறதும் ரொம்ப டிப்ரெசிங்கா மனச்சோர்வா இருக்காதா? அப்படிதான் பல பேருக்கு தோணும். ஆனா இது மனச்சோர்வை உண்டாக்குறதுக்கான தந்திரம் கிடையாது. தியானம் அமைதிய தருணு தானே பலரும் வருவாங்க. இப்படி உடம்ப அறுத்து பாக்குறது பயமுறுத்துற மாதிரி இருக்கே. அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷங்களா இருக்கிற நமக்கு நம்ம உடம்பின் மேலேயும் அதோட அழகின் மேலேயும் ஒரு கண்மூடித்தனமான மோகம் இருக்கு. ஆமா, அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. இந்த உடம்பு நிரந்தரமானது,
அழகானது அப்படிங்கிற மாயை தான் நமக்குள்ள இருக்கிற பொறாமை, வயசாகிட்டே போகுதேங்கிற பயம், மற்றவங்கள விட நாம் அழகா தெரியணுங்கிற கவலைகள், இது எல்லாத்துக்கும் ஆணிவேரா இருக்கு. ஓ, அப்ப அந்த மாயையை உடைக்கத்தான் இந்த வழியா? கரெக்ட். ஒரு அழகான காரை பார்க்கும்போது நாம ரசிக்கிறோம். ஆனா அதோட பானட்டை திறந்து உள்ள கிரீஸ் படிஞ்ச இன்ஜின் பாகங்களை பார்த்தா அது வெறும் ஒரு இயந்திரம்ங்கிற யதார்த்தம் புரியும்ல. வாவ், ரொம்ப நல்ல உதாரணம். கண்டிப்பா புரியும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். இது வெறும் ரத்தமோ சதையும் தான் புரிஞ்சுக்கும்போது தேவையற்ற கவலைகள் தானா உதிர்ந்துரும். மரணத்தை நினைக்கிறதும் இதே மாதிரி தான். அதாவது வாழ்க்கை இவ்வளவுதான், எந்த நிமிஷத்திலும் முடிஞ்சிடும்னு விழிப்புணர்வு வந்தா சின்ன ஈகோ பிரச்சனைகளுக்காக கோவப்படுறது எவ்வளவு முட்டாள்தனம்னு தோணும்னு சொல்றீங்க. மிகச்சரி. இது மனசை தயார்படுத்துற ஒரு ஆன்டிவைரஸ் ஸ்கேன் மாதிரி தான். சரி, இந்த மனநிலை அடித்தளத்தை அமைச்ச பிறகு நேரடியாக பயிற்சிக்கு எப்படி போறதுன்னு பாப்போமா? ஆமா, இப்ப மையப்பயிற்சி தொடங்க போகுது. இது எப்படி ஆரம்பிக்குது? நாம ஒரு அமைதியான இடத்துல நிமிர்ந்து உட்கார்ந்ததும் தியானத்தோட முழு கவனமும் நம்ம வயிற்றில் மேல இருக்கணும்னு புத்தகம் ரொம்ப உறுதியா சொல்லுது. வயிற்றின் மேலையா மூச்சை கவனிக்க கூடாதா? மூச்சு விடுறத வச்சு தான் கவனிக்கணும். ஆனா நீங்க இயல்பா சுவாசிக்கும் போது மூச்சு உள்ளே போகும்போது வயிறு விரிவதையும் வெளியே வரும்போது வயிறு சுருங்குவதையும் கவனிக்கணும். ஓஹோ, அப்போ வயிற்றோட அசைவ மனசுக்குள்ள ஒரு படம் மாதிரி கற்பனை செஞ்சுக்கணுமா? அதுதான் இல்ல. இங்க மிக முக்கியமான நுணுக்கமே அதுதான். வயிற்றின் வடிவத்தையோ உடலையோ மனசுக்குள்ள நீங்க கற்பனை செய்யவே கூடாது. அப்புறம் எப்படி உணர்றது? அந்த அசைவுனால ஏற்படுற அழுத்தத்தை, அந்த பௌதீக தொடுகைய மட்டுமே நீங்க ஃபீல் பண்ணணும். மூச்ச வேகமாவோ ஆழமாவோ இழுக்கக்கூடாது. அது பாட்டுக்கு ரொம்ப இயல்பா நடக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம். தியானம்னாலே மூச்ச மூக்கின் நுனியில கவனிக்கிறது தானே பலரும் சொல்ற வழக்கம். பல நூற்றாண்டுகளா அதானே சொல்லிட்டு வராங்க. இந்த புத்தகம் ஏன் வயிற்றை கவனிக்க சொல்லுது? இதோட தர்க்கம் என்ன? மூக்கின் நுனியில கவனிக்கிறது ஒரு சிறந்த முறைதான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சவால் இருக்கு. மூக்கின் நுனியில நடக்கிற காற்றோட்டம் ரொம்ப ரொம்ப மென்மையானது. ஆமா. சாதாரண மனுஷங்களோட மனசு எப்பவுமே அங்கும் இங்கும் அலைபாஞ்சிட்டே இருக்கும். ஆமா. அப்படிப்பட்ட ஒரு சஞ்சலமான மனச மூக்கின் நுனி மாதிரி ஒரு மெல்லிய உணர்வுல கட்டி போடுறது ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓ, இப்போ புரியுது. அது நழுவி போயிடும்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா வயிறு விரியறதும் சுருங்குறதும் ரொம்ப பெரிய, ரொம்ப தெளிவா உணரக்கூடிய ஒரு பௌதிக அசைவு. மூச்சு உள்ள போகும்போது ஏற்படுற அந்த இறுக்கமும் தளர்வும் மனசு பிடிச்சுக்கு ஒரு வலிமையான நங்கூர மாதிரி செயல்படும். சம. மனசு சிதறாம இருக்க ஆரம்ப நிலையில இந்த தெளிவான அசைவு ரொம்பவே உதவி பண்ணுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. மீட்டிங்ல என்ன சொல்றதுன்னு யோசிப்போம், இல்லனா பழைய சண்டை ஞாபகத்துக்கு வரும். இதை எப்படி கையாள்றது? தியானம் பண்றவங்க சந்திக்கிற மிகப்பெரிய விரக்தியே இதுதான். எண்ணங்களை அடக்க நினைப்போம், ஆனா அது வெள்ள மாதிரி வரும். ஆனா எண்ணங்களை எதிர்த்து போராடக்கூடாதுங்கிறது தான் இங்க இருக்கிற முதல் விதி. போராடக்கூடாதா? அப்புறம் அந்த எண்ணங்கள் வந்தா என்ன பண்றது? ஒரு எண்ணம் வந்துட்டா அதை நிராகரிக்கவும் கூடாது, அதே சமயம் அதோட பின்னாடி ஓடவும் கூடாது. அதுக்கு பதிலா அந்த எண்ணங்களுக்கு ஒரு லேபிள் ஒட்டணும்னு மகாசி சயாதோ சொல்றாரு. லேபிள் ஓட்டுறதா? அது எப்படி? அதாவது நீங்க தியானத்துல இருக்கும்போது கற்பனை பண்ணா மனசுக்குள்ள கற்பனை செய்கிறேன்னு அந்த எண்ணத்துக்கு பேர் வைங்க. எதையாவது செய்ய நினைச்சா நினைக்கிறேன்னு சொல்லுங்க. ஓ, கடந்த காலத்தை பத்தி யோசித்தா சிந்திக்கிறேன்னு சொல்லணுமா? ஆமா, அப்படி துல்லியமா லேபிள் பண்ணணும். இப்படி பேரிட்ட மறுகணமே அந்த எண்ணம் அதோட சுவாரஸ்யத்தை இழந்துடும். அதுக்கப்புறம் திரும்பவும் உங்க கவனத்தை வயிற்றின் அசைவுக்கே கொண்டு வரணும். இது எப்படின்னா, ஒரு பெரிய ஆபீஸ்ல நம்ம முக்கியமான வேலையா இருக்கும்போது தேவையற்ற ஃபைல்கள் நம்ம டேபிளுக்கு வந்தா அதை பார்த்து கோவப்படாம ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு ஸ்டிக்கி நோட் ஒட்டி ஓரமா வைக்கிற மாதிரி இருக்கு. அதேதான், நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம அந்த எண்ணங்களை நிராகரிக்கவும் இல்ல, அதுக்குள்ள தொலைஞ்சு போகவும் இல்ல. ஆனா இப்படி லேபிள் பண்றதுனால மட்டும் எண்ணம் எப்படி மறையுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன? இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. சாதாரணமா ஒரு எண்ணம் வரும்போது நாம அந்த எண்ணமாகவே மாறிடுறோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு கோபம் வந்தா நீங்களே கோபமா மாறிடுறீங்க. ஆமா, கோபத்துல நம்ம என்ன பண்றோம்னே நமக்கு தெரியாது. ஆனா நான் இப்போ கோவப்படுறேன்னு நீங்க லேபிள் பண்ணும்போது உங்க மூளையில உணர்ச்சிகளை கையாளுற பகுதியிலிருந்து தர்க்க ரீதியா பகுத்தாராயும் பகுதிக்கு கட்டுப்பாட்டை மாத்திடுறீங்க. வாவ், இது உண்மையிலே ஒரு பிரமாதமான தந்திரம். ஓடும் நதியிலிருந்து வெளியே வந்து கரையில நின்னு அந்த நதிய பாக்குற மாதிரி தான் இது. உங்களை நீங்களே ஒரு மூணாவது மனுஷ மாதிரி கவனிக்க தொடங்கும்போது அந்த எண்ணத்துக்கு உங்க மேல இருக்கிற புடி தளர்ந்து அது தானாவே சுருங்கி மறைஞ்சிடும். ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. சரி, எண்ணங்களை இப்படி லேபிள் பண்ணி தப்பிச்சிட்டோன்னு வச்சுப்போம். ஆனா நம்ம அமைதியா உட்கார்ந்திருக்கும் போது உடம்பு சும்மா இருக்காதே.
ஆமா, உடம்பு சும்மா இருக்க விடாது. திடீர்னு கால்ல சுளுக்கு வரும், இல்லனா முதுகுல பயங்கரமா அரிக்கும். அந்த நேரத்துல நம்ம அமைதி குலைஞ்சிடுமே. கொசு கிடைச்சா டக்குன்னு கையை விட்டு சொரிஞ்சிறது தான் மனித இயல்பு. இதை எப்படி தாண்டறது? இந்த இடத்துல தான் தியானம் இன்னும் சவாலான ஒரு கட்டத்தை அடையுது. உங்களுக்கு அரிப்பு வந்தா அந்த இடத்திலே முழு கவனத்தையும் குவித்து அரிக்கிறதுன்னு மனசுக்குள்ள பதிவு பண்ணணும். வலி வந்தா வலிக்கிறதுன்னு கவனிக்கணுமா? ஆமா, ஒருவேளை அரிப்பு தாங்க முடியாம சொரியணும்னு தோணுனா உடனே சொரியக்கூடாது. சொரிய நினைக்கிறேன்னு முதல்ல லேபிள் பண்ணணும். ஓ, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் லேபிளா? ஆமா. அப்புறம் கைய தூக்குகிறேன், தொடுகிறேன், சொருகிறேன், திரும்பவும் கைய வைக்கிறேன்னு உங்க ஒவ்வொரு சின்ன அசைவையும் நீங்க கவனிச்சாகணும். இது ஒரு வீடியோ ரொம்ப மெதுவான ஸ்லோ மோஷன்ல ஃப்ரேம் பை ஃப்ரேமா பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த செயலை நீங்க முழுமையா பிரக்ஞையோட செய்யணுங்கிறது தான் இதோட நோக்கம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். மூலப்பொருள் இன்னொரு திடுக்கிடுற விஷயத்தையும் சொல்லுது. என்ன விஷயம்? தியானம் ரொம்ப ஆழமாகும்போது உடம்புல கத்தி குத்துற மாதிரியோ இல்ல உடம்பு முழுக்க பூச்சிகள் ஊறுற மாதிரியோ கடுமையான வலிகள் வரும்னு சொல்றாங்களே. ஆமா, அது உண்மையில நடக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கத்தியால குத்துற மாதிரி வலி வந்தா தியானத்தை நிறுத்திட்டு எழுந்து போறது தானே சாதாரண மனுஷன் செய்யற காரியம். அதை ஏன் நம்ம சகிச்சுக்கணும்? இது உடம்புக்கோ நரம்பு மண்டலத்துக்கோ ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்துமா? இது எந்த வியாதியோ இல்ல ஆபத்தோ கிடையாது. உண்மையில சொல்லணும்னா இந்த வலிகள் புதுசா உருவாகிறதில்ல. அப்புறம் எங்கிருந்து வருது? அவை எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நுட்பமான இறுக்கங்கள் மற்றும் அழுத்தங்கள் தான். நம்ம மனசு எப்பவுமே வெளி உலகத்து சத்தங்கள்லயோ சிந்தனைகள்லயோ பிஸியா இருக்கிறதுனால உடம்புக்குள்ள நடக்கிற இந்த நுட்பமான வலிகளை அது கவனிக்கிறதில்ல. ஓ, அப்போ அந்த வலி ஏற்கனவே அங்கதான் இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். உங்க தியானம் கூர்மை அடையும் போது மனசோட இரைச்சல் அடங்கி உடம்பின் நுட்பமான சமிக்கைகள் பெரிதாக கேட்கத் தொடங்குது. அந்த வலிகள் தியானத்தால் வந்ததில்ல, உங்க அதிகரிச்ச விழிப்புணர்வால் வெளிச்சத்துக்கு வந்தது. அப்போ அந்த வலிய பார்த்து பயந்து ஓடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, பயந்து ஓடாம அதையே ஒரு நுண்ணோக்கியில பாக்குற மாதிரி கவனிச்சு தாண்டி போனா மட்டும்தான் அது நிரந்தரமா கரையும். வலிய ஒரு துன்பமா பார்க்காம வெறும் ஒரு உணர்வா பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு சிக்னலா பாக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். இது மூளையின் வலி சார்ந்த எதிர்வினைய முற்றிலும் மாத்தி அமைக்கிற ஒரு மாபெரும் பரிணாம வளர்ச்சி. வலியிலிருந்து தப்பி ஓடுறதுக்கு பதிலா வலியின் ஊடே பயணம் செஞ்சு அதை கடக்கிறது. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சரி, இதெல்லாம் தியானம் பண்ண உட்கார்ற அந்த 1 மணி நேரத்துக்கு சாத்தியம். ஆனா நடக்கும்போதும் சாப்பிடும்போதும் கூட இந்த விழிப்புணர்வு தொடரணும்னு புத்தகம் சொல்லுதே. நடக்கும்போது தூக்குகிறேன், தள்ளுகிறேன், வைக்கிறேன்னும், சாப்பிடும்போது உணவை பார்க்கிறேன், எடுக்கிறேன், மெல்லுகிறேன், விழுங்குகிறேன்னு பிரிச்சு உணரணுமா? ஆமா, அப்படிதான் பயிற்சி பண்ண சொல்றாங்க. நடைமுறையில நாம அவசரமா ஆபீஸ் கிளம்பும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நிஜ வாழ்க்கையில இதை எப்படி புகுத்துறது? இதோட நோக்கமே உங்களை ரோபோ மாதிரி மெதுவா இயங்க செய்யறது கிடையாது. உங்களை அந்த ஆட்டோ பைலட் மோட்ல இருந்து வெளியே கொண்டு வர்றது தான். ஆட்டோ பைலட் மோடுனா? அதாவது நாம பல விஷயங்களை எந்த விழிப்புணர்வும் இல்லாம செய்றோம். சாப்பிடும்போது டிவிய பாக்குறது, நடக்கும்போது போனை பாக்குறதுன்னு நம்ம உடம்பு ஒரு இடத்துலயும் மனசு வேறொரு இடத்துலயும் இருக்கு. ஆமா, இதனாலதான் வாழ்க்கை ஒரு இயந்திரத்தனமா மாறிடுது. இந்த சின்ன சின்ன அசைவுகளை கவனிக்கிறது மூலமா நம்ம அன்றாட செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற மனசின் கட்டளைகளையும் உடலோட அசைவுகளையும் நாம துல்லியமா இணைக்கிறோம். அப்போ வேகமா நடந்தா கூட விழிப்புணர்வோட நடக்கலாம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அவசரமா நடக்கும்போது கூட வேகமாக நடக்கிறேங்கிற பிரக்ஞையோட நடக்கிறது தான் இதோட சாராம்சம். இந்த உரையாடல் முழுக்க கவனிச்சதுல எனக்கு ஒண்ணு மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. என்ன புரியுது? சொல்லுங்க. தியானம்ங்கிறது ஏதோ காலையில 20 நிமிஷம், சாயந்தரம் 20 நிமிஷம் செஞ்சுட்டு மத்த நேரங்கள்ல மறந்துடுற வேலை இல்ல. இது ஒரு முழு நேர வாழ்க்கை முறை. ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம மொபைல் போன்ல ஒரு முக்கியமான ஆப் பேக்ரவுண்ட்ல 24 மணி நேரமும் ஓடிட்டு இருக்கும்ல. நம்ம பாட்டு கேட்டாலும் வீடியோ பார்த்தாலும் அந்த ஆப் அதோட வேலையை தொய்வில்லாம செஞ்சுட்டு இருக்கோம். ஆமாம், ரொம்ப ஆழமான உதாரணம் இது. அதே மாதிரி இந்த விழிப்புணர்வுங்கிற ஆப்பு நாம சாப்பிடும்போதும் நடக்கும்போதும் பேசும்போதும் நாள் முழுக்க நம்ம மனசின் பின்னணியில ஓடிட்டே இருக்கணும் போல இருக்கு. தியானம் அப்படிங்கிறது முழிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் இருக்க வேண்டிய ஒரு தொடர் ஓட்டம் தான். தூக்கம் அப்படிங்கறது மட்டும்தான் ஆழ்மனசோட தொடர்ச்சியான ஒரு இடைவெளி. அப்போ தூங்கி எழுந்த உடனே தியானம் ஆரம்பிச்சிடுமா? ஆமா, காலையில தூக்கத்திலிருந்து கண் முழிச்ச மறுகணமே உங்க விழிப்புணர்வு தொடங்கிடணும். படுக்கையிலிருந்து எழும்போதே எழ நினைக்கிறேன்னு ஆரம்பிச்சு நாளோட ஒவ்வொரு பகுதியையும் இந்த விழிப்புணர்வோட அணுகணும். ஒருவேளை நாம தியானத்துல அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது எந்த எண்ணமும் வராம வயிற்று அசைவும் தெரியாம ஒரு வெற்றிடம், அதாவது ஒரு பிளாங்கான இடைவெளி வந்தா என்ன பண்றது?
அந்த மாதிரி ஒரு சூன்யமான இடைவெளி வந்தா மனசு குழம்பிடக்கூடாது. அந்த நேரத்துல உடம்போட தொடுகைய கவனிக்கணும்னு புத்தகம் சொல்லுது. தொடுகைய கவனிக்கணுமா எப்படி? அதாவது நீங்க உட்கார்ந்திருக்கும்போது தரைய தொடுற உடம்பின் 6 அல்லது 7 புள்ளிகள்ல உங்க கவனத்தை செலுத்தணும். ஓ, சலிப்போ இல்ல சந்தேகமோ வந்தா கூட அதையும் லேபிள் பண்ணணுமா? கண்டிப்பா. உங்களுக்கு தியானத்தின் மேல சலிப்பு வந்தாலோ இல்ல இது வேலை செய்யுமான்னு ஒரு சந்தேகம் வந்தாலோ அதையும் சலிப்பு, சந்தேகம்னு லேபிள் செஞ்சு கடந்துடணும். பொருளா மாத்திரணும். அருமை. ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த தொடர்ச்சியான பயிற்சியை செய்யறமே, இதோட இறுதி இலக்கு தான் என்ன? இதையெல்லாம் செஞ்சு நாம ஒரு நிலைய அடைவோம். அப்போ நம்ம ஒவ்வொரு செயலும், வலிகளும், எண்ணங்களும் எப்படி தோணுது, எப்படி மறையுதுங்கிறத நம்மால நேர்ல திரையில பாக்குற மாதிரி காண முடியும். வாவ், எல்லாமே கண் முன்னாடி தெளிவா தெரியும்னு சொல்றீங்க. ஆமா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமில்ல. எல்லாமே தோன்றி மறைபவதாங்கிற உண்மைய வெறும் வார்த்தைகளா இல்லாம உங்களோட சொந்த அனுபவமா நீங்க உணர்வீங்க. இதுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்றாங்களா? ஆமா, இததான் பௌத்த நூல்கள் உதயப்பைய ஞானம், அதாவது நாலேஜ் ஆஃப் அரைசிங் அண்ட் பாசிங் அவே அப்படிங்கிற மிக உயர்ந்த ஞான நிலைன்னு குறிப்பிடுது. இந்த நிலை அடைஞ்சிட்டா வாழ்வில வர்ற எந்த துன்பமும் உங்களை ஆழமா பாதிக்காது. உண்மையிலேயே இது மனச பத்தின ஒரு பிரமிக்க வைக்கிற ஆழமான அலசலா அமைஞ்சிருக்கு. நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா, தியானம்ங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை உலகத்துல மிதக்கிறது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. மாயாவான எண்ணங்கள், உடம்பின் நுட்பமான வலிகள், அரிப்புகள், கோபதாபங்கள், அன்றாட சின்ன சின்ன அசைவுகள்னு எல்லாத்தையும் நேருக்கு நேர் சந்திச்சு விழிப்புணர்வோடு அதை பிரிச்சு மெய்வதுதான் உண்மையான தியானம். மிகச்சரி. உங்க மனசு எதிலிருந்தும் தப்பிச்சு ஓடக்கூடாது. எல்லாத்தையும் முழு விழிப்புணர்வோடு எதிர்கொள்ளணுங்கிறது தான் இந்த அலசல் நமக்கு உணர்த்துற பாடம். ஆமா, வாழ்க்கை அப்படிங்கிறது நாம எதிர்கொள்ற தருணங்களோட தொகுப்பு தான். அந்த தருணங்களை விழிப்புணர்வோட எதிர்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையை அதோட முழுமையில வாழ்றோம். ரொம்ப அழகான வார்த்தைகள். இப்போ நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனையை நாங்க இங்க விட்டு செல்ல விரும்புறோம். என்ன சிந்தனைன்னு சொல்லுங்க. தியானம் செஞ்சு அமைதியை பெறணும்னா நாம எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகணும்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான சுதந்திரம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? நம்ம வாழ்க்கையில நாம மிக சாதாரணமா சலிப்பா நினைக்கிற விஷயங்கள், அதாவது ஒரு கதவை திறக்கிறது, ஒரு மிடர் தண்ணி குடிக்கிறது, நடக்கிறது, இதோட ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நாம முழு விழிப்புணர்வோட கவனிக்க தொடங்கினா அந்த சாதாரண தருணங்கள்ல தான் நம்ம மனசோட உண்மையான விடுதலையும் உச்சக்கட்ட சுதந்திரமும் ஒளிஞ்சிருக்கா. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி இது. ஆமா, அமைதி அப்படிங்கிறது வெளியே எங்கும் இல்ல, விழிப்புணர்வோடு செய்யற ஒவ்வொரு சின்ன செயல்லையும் படர்ந்திருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.